2026 தமிழ்நாடு தேர்தல்ல கட்சிகளோட முழு டார்கெட்டும் பெண்கள் தான். ஏன் இத்தனை மெகா வாக்குறுதிகள்? வாங்க இந்த அலசல்ல பாப்போம். ஆட்சியை பிடிக்க போறது யார்? அடுத்த அரசிடமிருந்து பெண்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது? இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. முதல்ல திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகைய 1000 2000 ரூபாயா உயர்த்தி தருவோன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவிகளுக்கான புதுமை பெண் உதவித்தொகை 1500 ரூபாயா உயர்வு. சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் பிணையமில்லா கடனும் தராங்க. இது செம்ம சர்ப்ரைஸ். வரி செலுத்தாத இல்லறத்தசிகளுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்க 8000 ரூபாய்க்கு அதிரடியா கூப்பன்களும் தராங்களாம். இப்போ அதிமுக பக்கம் வருவோம். நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம், இலவச பட்டு புடவை, ஸ்கூட்டர் மானிய திட்டங்களை மீண்டும் கொண்டு வராங்க. திமுகவுக்கு டஃப் கொடுக்க ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் தர குலவிளக்கு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இதோட சிறு தொழில் தொடங்க 10,000 ரூபாய் மானியம், இலவச ஃப்ரிட்ஜ், பெண் குழந்தை வைப்பு நிதி 1 லட்சமா உயர்வுன்னு பட்டியல் நீளுது. புதுசா களமிறங்கி இருக்கிற தவேக ஒரு படி மேல போய் 60 வயது வரையிலான பெண்களுக்கு மாதம் 2500 ரூபான்னு அதிரடி காட்டியிருக்காங்க. திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம், பிறக்கும் பெண் குழந்தைக்கு தங்க மோதிரம், இலவச நாப்கின்னு இவங்க லிஸ்டும் செம பெருசு. பாதுகாப்புக்கு விரைவு நீதிமன்றங்கள், வேலுநாச்சியார் படை, மாணவர்களோட தாயாருக்கு வருஷம் 15,000 ரூபாய் நிதி உதவின்னு தவேக திட்டங்கள் ரொம்பவே கவனத்தை இருக்குது. மத்த கட்சிகள் பொருட்கள் பணம்னு அள்ளி தர, நாம் தமிழர் கட்சி மட்டும் கட்டமைப்பு மாற்றங்களை அவங்க கொள்கையா முன்வைக்கிறாங்க. அரசு பணியில 50% ஒதுக்கீடு, பெண்களுக்கான தனித்தொகுதிகள், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலை, கடன் தள்ளுபடின்னு நாடக வாக்குறுதிகள் ரொம்பவே மாறுபடுது. சரி, ஏன் இந்த 4 முக்கிய கட்சிகளும் பெண்களை மட்டுமே டார்கெட் செஞ்சு இவ்ளோ வாக்குறுதிகளை வாரி வழங்குறாங்க? யோசிச்சிருக்கீங்களா? விடை இதுதான். தேர்தல் ஆணைய தரவுகளின்படி தமிழ்நாட்டுல உள்ள 234 தொகுதிகள்ல மொத்தம் சுமார் 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 2.77 கோடி ஆண்களை விட 2.89 கோடி பெண் வாக்காளர்கள் இங்க அதிகம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல ஆண்களை விட சுமார் 12 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. இதுதான் அரசியல் கட்சிகளோட மெயின் கணக்கு. வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்லங்க, ஆண்களை விட பெண்களே ரொம்ப ஆர்வமா வந்து அதிக அளவுல வாக்களிக்கிறாங்கன்னு தரவுகள் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, பெண்களை கவர கொடுக்கப்படுற இந்த வாக்குறுதிகள் செம்ம அரசியல் யுக்தியா இல்ல காலத்தின் கட்டாயமா? நீங்களே முடிவு பண்ணுங்க.